بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் இறைவனுக்கு உரித்தாகட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை திருக்குரான் பட்டியலிடுகிறது. அதை அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று பல கடமைகளை வலியுறுத்துகிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, அனாதைகளை பேண வேண்டும், அனாதைகளிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். திருக்குரான் இப்படி ஒரு கேள்வியை கேட்கின்றது சூரத்துல் மாவூனிலே, அராய்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபஸாலிகல்லதி யதூல் யதீம் வலா யஹுல்லு அலா தஅமில் மிஸ்கின். இறைவன் கேட்கின்றான், மறுமையில் நற்கூலி தண்டனை கொடுக்கப்படுவதை பொய் என்று கூறுபவனை நபியே நீங்கள் பார்த்தீர்களா? அவன்தான் அனாதையை மிரட்டி விரட்டுகின்றான், மேலும் வறியவரின் உணவை அளிக்கும்படி தூண்டுவதில்லை. சகோதர சகோதரில் ரெண்டு விஷயத்த இறைவன் நீங்க சுட்டி காட்டுறான். நபியை நீங்க பார்த்தீங்களா? அவன் தாங்க மறுமையை நிராகரிக்கிறான் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு நம்ம என்ன நினைப்போம், மறுமையை நிராகரிக்கிறவங்க அப்படின்னா அவங்க தொழாமல் இருக்கிறாங்க, அவங்க நோம்பு பிடிக்காமல் இருக்கிறாங்க, அவங்க ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறாங்க, அப்படி தானே சொல்லுவோம். நம்ம எதிர்பார்ப்போம் பொதுவாக அப்படி தானே. நாங்கள் மறுமையை நம்ப போய் தான் நம்ம இப்படிலாம் நம்ம வணங்குறோம், தொழுகிறோம், இறைவனை நினைக்கின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு ஓடுகிறது. ஆனால் இங்கே குர்ஆன் என்ன சொல்லுகிறதுனா, அவன் மறுமையை நிராகரிக்கின்றான், அவன் நீங்க பார்த்தீங்களா? அவன் அதுக்கு அடையாளம் என்னன்னா, அனாதைகளை மிரட்டி விரட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக அனாதையை மிரட்டுவது, அனாதையை விரட்டுவது மறுமையை ஒத்துக்கலை என்பதற்கான அடையாளம் என்பதாக இங்கே குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அனாதைனா யாரு? நம்ம பல பேர் என்ன நினைக்கிறோன்னா, அம்மா அப்பா இல்லாதவங்க தான் அனாதைன்ட்டு. ஆனால் இந்த காலத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய் தந்தை இருப்பாங்க, தந்தையை விட்டுட்டு போயிருப்பான், அல்லது தந்தை ஒரு குடிகாரனா இருப்பான், அல்லது குடும்பத்தை நலன் பேணாதவனா இருப்பான். அப்போ அந்த பிள்ளை அனாதை தானே. அல்லது தாய் அந்த பிள்ளையை சரியாக பராமரிக்காமல் அவள் வேறு பாதைகளை பயணித்திருப்பாள், உயிரோடு கூட இருக்கலாம். ஆக நம்ம என்ன பார்க்கணும்னா, யார் எந்த குழந்தைகள் யார் தந்தை தாயினுடைய பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்றார்களோ அவங்கெல்லாம் அந்த அனாதை பட்டியலில் வருவாங்க. அப்போ நீங்க மறுமையை நம்புறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, அனாதைகளை ஆதரிக்க வேண்டும், அனாதைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டினார்கள், எந்த வீட்டில் அனாதை வளர்க்கப்படுகிறதோ அவர்களும் நானும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு ஒரு உயர்ந்த வார்த்தை பாருங்க. ஆக இங்க நல்ல கவனிக்கணும், அனாதைகள் பராமரிக்கிறதுன்னு நம்ம என்ன கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கிறோம்னா, எத்தீம் கானா அனாதை இல்லம்னு ஒன்று ஏற்படுத்தி அங்கே கொண்டு போய் என்ன செய்யறது, அனாதையை விட்டுறது. அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அனாதை இல்லங்கள் எந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறது அப்படின்ட்டு. ஒரு சில இடங்கள் வேணுமாலும் விதிவிலக்காக நன்றாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் என்ன இருக்குன்னா, ஒரு அழுக்கு படிந்து போய் பராமரிப்பு இல்லாமல் அந்த குழந்தைகளுடைய கல்வித்தரமோ, அவர்கள் ஆடை, அவர்கள் தங்குமிடம், அதெல்லாம் பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம அப்படிதான் நினைச்சு வச்சிருக்கிறோம். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விரும்புறாங்கன்னா, வீட்டில் வைத்து பராமரிக்கப்பட வேண்டும். உங்கள ஒருத்தனா நீங்க பராமரிக்கணுங்க அந்த பிள்ளைங்களை. அந்த குடும்ப தலைவன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த பராமரிக்கிற அந்த குடும்ப தலைவி இருக்கிறா பார்த்தீங்களா, உண்மையிலேயே அவர்கள் பேறு பெற்றவர்கள், அவங்க என்னை பின்பற்றுகின்றவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை ஒரு ஏழை தோழர், அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வேண்டும், பக்கத்தில் உட்காரணும், தொட்டு பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்போ தயங்கிட்டே வர்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சஹாபா பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள், தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவருக்கு ஒரு தயக்கம், நான் ஒரு சாதாரண ஒருத்தன், நான் போய் நபிகள் நாயகம் பக்கத்தில் போய் உட்கார முடியுமா, நான் போய் அவங்கள்ட்ட போய் பேசிட முடியுமா? அப்போ அவர் தயங்கி வரார். அவரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உடனே அவர் சொல்றாரு, நான் ஒரு சாதாரணமானவங்க, நான் ஒரு அனாதைங்க அப்படிங்கிற மாதிரி அதை சொல்ல வர்றாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்ப நான் கூட அனாதை தான், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தந்தை இறந்துட்டாங்க, நான் பிறந்த சில ஆண்டுகளிலேயே தாயார் இறந்துட்டாங்க, அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே இனம் தான், வா உட்காரு, வா பேசுவோம் அப்படிங்கிறாங்க.
அவர் நெகிழ்ந்து போறாரு. ஆக சகோதர சகோதரிகளே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதராக இருந்தும் கூட தான் யார், இறைவன் தனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சு. அதே நேரத்தில் சாதாரணமான விளிம்பு நிலையில் உள்ள அனாதைகளை ஆதரிக்கக்கூடிய உயர்ந்த பண்பாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். ஒரு தோழர் வரார், யார் ரசூலல்லாஹ், எனக்கு உள்ளம் ரொம்ப கடினமாக இருக்குங்க, பாறை மாதிரி இருக்குங்க, என்ன நல்ல கருத்தும் உள்ள போக மாட்டேது, எதை சொன்னாலும் உள்ள மறுக்குது, இதயம் மறுக்குது, இதயம் ஏற்றுக்கொள்ள தயங்குது, தள்ளி விட்டுருது. உள்ள இருந்து எனக்கு எந்த நல்ல கருத்தும் வரல. வெளியிலேருந்து எதுவும் உள்ள போக மாட்டேங்குது. நல்ல எண்ணங்கள், அதாவது அன்பு, கருணை, இரக்கம், பண்பு, பாசம், விட்டுத்தருதல், இப்படிலாம் நிறைய மன்னிப்பு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, எதுவுமே வரமாட்டேங்குதுங்க. பாறை மாதிரி இருக்குங்க இதயம், என்னுடைய இதயம் அப்படிங்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் அல்லவா, அவங்க ஒரு மருந்து சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? அனாதை தலையை தடவு, அவங்கள்ட்ட நல்ல மாதிரி நடந்துக்கோ, அவங்களுக்கு சாப்பாடு போடு. சுப்ஹானல்லாஹ், அவர் கேட்டது என்ன? அவருக்கு ஹார்ட் பிரச்சனைக்கு கொண்டு போறார். என்னோட உள்ளம் சரியில்லை அப்படிங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தீர்வு சொல்றாங்க? ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, அனாதைகளோடு அன்பு செலுத்துதல், அனாதைகளிடத்திலே கனிவோடு நடந்து கொள்வதல் என்பது உங்க இதயத்தை தூய்மையாக்கும், உங்கள் உள்ளத்தில் உள்ள கடின தன்மையை போக்கிவிடும் அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ எந்த அளவுக்கு அந்த அனாதைகள் விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கத்தோடு நடந்து இருக்கிறாங்க என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு தோழர் கேட்கிறார், நபிகள் நாயகம் அவர்களே, என் பிள்ளையும் எங்க வீட்டில் இருக்குதுங்க, அனாதை பிள்ளைங்களை நான் வளர்க்குறேன், இப்போ அனாதை பிள்ளை சேட்டை பண்றான், நான் அடிக்கலாமா கூடாதா அப்படின்னு. அப்போ அவருக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, பெத்த பிள்ளையா இருந்தால் நான் நல்லா திட்டுவேன், அடிப்பேன், ஓகேப்பா. அனாதை பிள்ளை இருக்க, நான் அது போய் அதை அடிச்சிட்டேன்னா அதை நான் ஒரு பாவமாக மாறிடுமே, இப்போ இறைவன் மறுமையில் கேட்பானே. அதே நேரத்தில் அடிக்காமல் விட்டால் அவன் சரியாக வராமல் போயிடுவான்ல, படிக்காமல் போயிடுவான், ஒழுக்கமாக இல்லாமல் போயிடுவான். அப்போ என் பிள்ளைய மட்டும் கண்டிச்சுட்டு அதை கண்டிக்காமல் இருந்தா, அதை தண்டிக்காமல் இருந்தா நான் குற்றவாளி ஆயிடுவணும் அப்படின்னு ஒரு பயம். அப்போ ரெண்டுக்கும் இடையில அவர் ரொம்ப தடுமாறுறாரு. நேர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் கேட்குறாரு, ஏங்க அனாதை பிள்ளைய அடிக்கலாமா கூடாதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அடிக்கலாம். எப்போ அடிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. உன் புள்ள எந்த தப்பு செஞ்சா, எந்த சிச்சுவேஷன்ல, எந்த காரணத்துக்காக நீ அடிப்பியோ அதே விஷயத்த அந்த புள்ள செஞ்சா நீ அடிக்கலாம் அப்படிங்கிறார். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு ஒரு உன்னதமான தீர்வு பாருங்க. அப்படின்னா உன் பிள்ளைய நீ எப்படி கண்டிப்ப, உன் பிள்ளைய நீ எப்படி அரவணைப்ப, உன் பிள்ளைய எப்படி நீ ட்ரீட் பண்ணுவ, அதே மாதிரி அதையும் பண்ணு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுல என்ன என் பிள்ளை என்ன அனாதை பிள்ளை என்ன பிரிச்சு பார்க்கறதுல என்ன இருக்குது? இப்போ நம்ம குடும்பத்தில் செட்டப்புக்கு என்னெல்லாம் நம்ம செய்வோமோ, நம்ம பிள்ளைக்கு நல்லா படிக்கணும், நம்ம பிள்ளை ஒழுக்கமாக இருக்கணும், நம்ம பிள்ளை அறிவாக இருக்கணும், நம்ம பிள்ளை ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம பிள்ளை நல்லா விளையாடணும், நம்ம பிள்ளை நல்ல பாசம், இதெல்லாம் விரும்புவோமா இல்லைங்களா? அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்வோமா இல்லைங்களா? அதில் குறை இருந்தால் நம்ம அதை கரெக்ட் பண்ணுவோமா இல்லைங்களா? அதே மாதிரி தான் அனாதை பிள்ளைகளுக்கும். ஆக இவ்வளவு ஒரு அருமையான தீர்வை அண்ணல் பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அனாதைகளுடைய சொத்தை பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. சில பேர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா அப்பா இறந்துடுவாங்க. அப்போ அவங்க இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட வரும். நீங்கள் அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், சொந்தக்காரங்க பிள்ளைங்க, அதுங்க சொத்துலாம் கூட இருக்குது. அப்போது நீங்கள் எடுத்து என்ன செய்கிறீங்க, அந்த பிள்ளையை உங்களோடு சேர்த்து வளர்க்குறீங்க. அப்படி வளர்க்கும் போது மார்க்க என்ன சொல்லுதுன்னா, அந்த அனாதைகள் சொத்தில் இருந்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு, மெயின்டைன் பண்ணுவதற்காக சிறிய தொகையை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ ஆனால் ஏன்னா இந்த பராமரிக்க ஒரு ஏழையாக இருக்கிறார், அவருக்கு பிள்ளையை காப்பாற்றுறதுக்கே பெரிய கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றுறாரு. இதுக்கு இப்போ எப்படி அடுத்தவங்க உள்ள பிள்ளைய, அனாதை பிள்ளைங்களை எப்படி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், மார்க்கம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த பிள்ளைங்க சொத்துலேருந்து என்ன செய்யலாம், உனக்கு பராமரிப்பதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் வளர்ந்துட்டா அவங்களுக்கு சொத்து கடமையாடு இல்லையா, மேஜர் ஆயிட்டாங்கன்னா, அப்போ அவங்க பெரியவங்களாம் ஆயிட்டாங்கன்னா அந்த சொத்தெல்லாம் கொடுத்துடணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவசரமாக அந்த சொத்தை விழுங்கக்கூடாது, அதை செலவு பண்ணி முடித்து விடக்கூடாது என்று இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. நீங்கள் அனாதைகள் சொத்தை கை வைத்தால் மறுமையிலே நரகத்திலே போய் சேர்ந்து விடுவீர்கள் அப்படி கடுமையாக எச்சரிச்சிருக்கிறாங்க.
அல்லாஹ் எந்த எந்த பாவத்தை அவன் சம்பந்தப்பட்டவற்றை அவன் நினைச்சா மன்னிக்கலாம், அவன் நினைச்சா தண்டிக்கலாம். உதாரணமா நீங்க தொழுகல பலகீனமா இருக்கிறீங்க, நோம்புல பலகீனமா இருக்கிறீங்க அப்படின்னா அவன் விரும்பினா தண்டிக்கலாம், அவன் விரும்பினா மன்னிக்கலாம். ஆனா அனாதை சொத்தை நீங்க விழுங்கிட்டீங்க, அனாதையை நீங்க ஏமாத்திட்டீங்க, அவங்க இதை நீங்க அபகரிச்சுக்கிட்டீங்க, அனாதைகளிடத்துல நீங்க அநீதியாக நடந்து கொண்டீர்கள் அப்படின்னா ஒரு காலம் அவர்கள் மன்னிக்காத வரை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தங்களுடைய குடும்பத்திலே ஒருவராக, தன்னுடைய சொசைட்டிலே ஒருவராக அந்த அனாதைகளை பார்க்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், கருணை புரிய வேண்டும், அன்போடு நடக்க வேண்டும் என்பதனை குர்ஆனும் ஹதீஸும் சுட்டி காட்டுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் அனாதைகளோடு நல்ல விதமாக நடந்து இம்மையிலும் நாம் சிறப்பாக வாழ, மறுமையிலும் சிறப்பாக வாழ இறைவன் அருள்பாலிப்பானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே.